அம்மாவின் தங்கள் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் முதலாம் திருமுறை பார்த்துட்டு வரும். 75 திருவேதிக்குடி திருச்சிற்றம்பலம் ஐயாருக்கு அருகில் உள்ளது. நீரு வரியாடவர் ஓடாமை மணவெண்ணிறை பூண்பரிடமும் ஏறு வரியாவரு மிரஞ்சி கழலாதியறிந்த விடமாம் தாறு விரி பூக்களி மலிவாழை விரைநார வினைவாளை மடுவில் வேறு பிரியாது விளையாட வளமாறும் வயல் வேதி குடியே. திருநீரு பாம்பு ஆமை சங்கு மணி போன்றவற்றை அணிந்தவர் காளை வாகனர் போற்றப்படுபவர். ஆதி முதல்வர் வீற்றிருக்கும் இடமானது பாக்கு வாழை மரங்கள் திகழவும் வயல்கள் சூழ்ந்த திருவேதிக்குடியாகும். சொற்பிரிவில்லாத மறைபாடி நடமாடுபவர் தொழலானை உரியவை. மற்புரி புயனிது மேவுரெந்த நாளும் வாளர் வானவர் தொழ துற்பரிய நஞ்சமுதுமாக முனையின்றவர் வரியென்ற தொகு சீர்வெற்பறையன் மங்கையொரு பங்கர் நகர் என்பர் திருவேதிக்குடியே. இசையோடு மறைபாடி நடனமிடும் சிவபெருமான் யானை தோலை அணிந்தவர், நஞ்சை உண்டவர், மலையரசன் மகளை ஒரு பாகம் கொண்டவர். அவர் உறைவிடும் திருவேதி குடியே ஆகும். போழுமதி புணர்வு கொன்றை மலர் துன்று சடைவென்றி புகமேல் வாழு நதி தாமருளாளர் இரு மலர் மிடர் மாதொருமையோர் சூழமிரவலர் திருமார்பில் விரி நூலர் வரி தோளுடையார் மேல் வேழு உரி போர்வையினார் மேவு பதி என்பர் திருவேதி குடியே. பிறைமதியும் நாகமும் கொன்றை மலரும் அணிந்த ஜடைமுடி அணிந்த கங்கை கொண்ட அருளாளர் பூநூல் அணிந்து புலித்தோலும் யானை தோலும் போற்றி அப்பிரான் உறைவது திருவேதி குடியே. காடர் கரிகாலர் கனல் கையரணன் மெய்யருடால் செய்யார் செவியில் தோடர் தெரிகிளிர் சரி கோவன ராவணர் தொல்லை நகர்தான் பாடலுடையார் அடிகளார் யார் கண்மலரோடு புனல் கொண்டு பணிவார் வேடமொழியான பொடி பூசையினை மேவு திருவேதி குடியே. இடுகாட்டை இடமாக கொண்டவர், யானை தோலை போர்த்தியவர், தீயை கொண்டவர், சிவந்த வண்ணத்தவர், தோலை அணிந்தவர், காளை வாகனர், திருநீர் அணிந்த திருக்கோலத்தோடு வீற்றிருப்பது திருவேதி குடியாகும். சொக்கர் துணைமிக்க வெயிலுருக்க முனி தொழுமூவர் மகிழ தக்கவருள் பக்கமுறு வைத்த வரணது தங்கு நகர்தான் கொக்குரவு முற்பொழில் வெற்றி நிழல் பற்றி வரி வண்டிசை குலாமிக்க மர மெச்சியன தச்சமிடர் போக நல்கு வேதி குடியே. பேரழகு கொண்டவர் முப்புறம் எரித்தவர். அந்த பிரான் வீற்றிருக்கும் நகரமானது மாமரங்கள் ஓசை எழுப்பும் திருவேதி குடியாகும். செய்ய திருமேனி மிசை வெண்பொடி அணிந்து கருமானிரவை போர் தையமிடும் என்று மட மங்கையொரு கந்திரையூ மண்ணிரடாம் வையம் விலை மாறிடும் மேறு புகழ்மிக் கிழவி அல்லார் வகையார் வெய்ய மொழி தன் புலவுர் உரைக்கு செய்யாதவர் வேதி குடியே. திருநீரு அணிந்தவர், யானை தோலை போற்றியவர், தாருக வன முனிவர்களின் மனைவிகளிடம் பிச்சை பெற்றவர். வீற்றுள்ள இடமானது புலவர்கள் நன்மொழி கூறி ஆதரிக்கும் சிறப்புடையோர்கள் உரையும் திருவேதி குடியாகும். உண்மையிற் போதுமடி பேணுமடி யார் தமிழ ஒரு கவுர் அலி துண்ணியொரு நாள் வருட நாளிழல் இருந்த துணை வந்திடமாம். கன்னியார் ஆடவர் கண்மணம் மாமணம் விரும்பிய அருள் மங்களமிக மின்னியல் நுண்ணிடை நன்மங்கையர் இருப்பதி வேதி குடியே. இருவேளையும் தியானிப்பவர்களும் அருள் புரிபவரும் சனகாதி முனிவர்களுக்கு அருள தட்சிணாமூர்த்தி வடிவில் அமர்ந்தவர். இங்கு ஆண்களும் பெண்களும் அங்கரமாக வாழும் திருவேதிக்குடியில் உரைகின்றார். உறக்க நெருப்பழு நெருக்கி வரைய பற்றிய ஒருத்தன் முடிக்கோள் அரக்கனை அடர்த்துவனது
அடர்த்திருந்த சைக்கினது நல்கி அருளும் கனண்டனம் முருகிதழ் மடக்கொடி மடந்தையர் மாடவரு மொய்த்த கலவை விரைக்குழன் மிக கமழ விண்ணிசை உலா திருவேதி குடியே. ராவணனின் கரங்களும் முடிகளும் வருந்துமாறு அடக்கியவர் அவனுக்கு அருள் புரிந்தவர் உரையும் இடமானது பெருமை விண்ணகம் வரை பரவிய திருவேதி குடியாகும். பூவின் விசை அந்தனோடு பொலியங்கையும் நேட வெறியாய் தேவமில் ஆறினை யாவரென நின்று திகழ்கின்றவரிடம் பாவலர்கள் ஓசையில் கேள்வி தர கொடையாளர் பயில்வாம் மேல்வரிய செல்வ நெடுமாடம் வளர்வீதி நிகழ்வேதி குடியே. நான்முகனும் திருமாலும் அறியாத இறைவன் அவன் உறையும் இடம் எதுவென்றால் புலவர்களின் இயற்றமிழை கேட்டறியும் கொடையாளர்கள் வாழும் திருவேதி குடியாகும். வஞ்சனமர் தோர்மதி கேடர தாம் மனவறிவில்லாதார் மொழி தஞ்சமென வென்று முனவார் அடியார்க்கு அருதும் சாய்வனிடமாம் அஞ்சு புனல் வென்றரு வகை பொருள் அறிந்து விசைக்கிளையால் வெஞ்சின மொழித்தவர் கண்மேவி நிகழ்கின்ற திருவேதி குடியாகும். சமணர்களும் பௌத்தர்களும் தீய மதி கொண்டவர்கள். அவர்கள் சொற்களை புறக்கணிக்கும் அடியார்கள் தியானிக்கின்ற சிவன் ஐம்புலன்களையும் அடக்கி அறுவகை சமயங்களையும் ஏழரை சுரங்களையும் அறிந்து இசைப்பாடும் திருவேதி குடியாகும். கந்தமலி தன் பொழினன் மாடமிடை காழ்வா வளர் நாணமுணர் சம்பந்தன் மலி செந்தமிழ் மாலை கொடு வேதி குடியாதி கடலே சிந்தை செயல் வல்லார் கல்லவர் நிகழ்த்தி வைத்தின்மையோர் அந்த உலகு கெய்தி சாலமது வேத சரது மானை நமதே. சீர்காழி ஞான சம்பந்தன் இறைவன் திருவடியை சிந்தித்து போற்றிய திருப்பதிகத்தை படிப்பவர்கள் தேவலோகம் அடைந்து மன்னராகம் பேறு பெறுவார். இது எமது ஆணையாகும். திருச்சிற்றம்பலம்.